கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று காலை ஈரானில் இருந்து 3 கட்டமாக 300க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி நடைபெற்றது. இந்த செய்தி உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு ஈரானுக்கு ஆதரவாக பல நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நாடுகளும் தங்களின் கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் ஈரான் தற்போது இந்த போரை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேல் சீரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தில் தாக்குதல் நடத்தியதில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதி உயிரிழந்தார். இதற்கான எதிர் தாக்குதலையே நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இனி மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் நாங்களும் பதிலுக்கு தாக்குதலில் ஈடுபடுவோம் என்று ஈரான் தற்போது கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் ஈரானில் இருந்து நடத்தப்பட்ட 300க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 99% ட்ரோன்களை இஸ்ரேல் ராணுவம் முறியடித்துள்ளது. குறிப்பாக ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 185 கமிகைஸ் ட்ரோன்களையும் ஈரான் வீசிய 110 பாலிஸ்டிக் மிசைல்ஸில் 103 முறியடித்துள்ளதாகவும் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 36 குரூயிஸ் மிசைல்ஸையும் இஸ்ரேல் ராணுவம் முறியடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 300க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் 7 ட்ரோன்கள் மட்டுமே இஸ்ரேலுக்குள் விழுந்துள்ளது. இஸ்ரேல் வெளியிட்டுள்ள இந்த தகவலை ஈரான் மறுத்துள்ளது. இஸ்ரேல் எந்த விமான தளத்தில் இருந்து சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தை தாக்கியதோ அந்த விமான தளத்தை நாங்கள் தாக்கினோம் என்று ஈரான் தெரிவித்திருந்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்த இஸ்ரேல் எந்த விமான தளத்தை நாங்கள் தாக்கினோம் என்று ஈரான் கூறியதோ அந்த விமான தளத்தில் இன்றைய தினம் F-35 ரக விமானம் தரையிறங்குவதை இஸ்ரேல் ராணுவம் ஒரு காணொலியாக வெளியிட்டுள்ளது. அங்கு நடத்தப்பட்ட ஈரானின் ட்ரோன் தாக்குதல்கள் இஸ்ரேலால் முறியடிக்கப்பட்டது என்ற தகவலும் இதன் மூலம் உறுதியாகி உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த போரில் வெற்றி தோல்வி என்றல்லாமல் அப்பாவி மக்களின் உயிர்கள் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர் சூழல்கள் முடிவுக்கு வரவும் தற்போது ஏற்பட்டுள்ள பதட்டமான சூழ்நிலைகள் தனியவும் அப்பாவி மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படவும் நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.